கால் வந்துட்டு வா. சரணமையப்பா சாமி சரணமையப்பா, சபரிமலை வாசா சுவாமி சரணமையப்பா. பார்த்தியா, நீ வந்த உடனே தர்மசாஸ்திரா வரான்னா உன் மேலே அன்பு இல்லாமல் வருவாரா? அவர் இருந்தும் நீ கஷ்டப்படுறன்னா அதுக்கு நீ காரணமாக இருப்பியா, அவர் காரணமாக இருப்பாரா? அப்போ உன் ஒழுக்கத்தை மாற்றுவோம்னு எனக்கு நீ கொஞ்சம் சத்தியம் கொடு, உன்னைய கடன்லேருந்து நான் காப்பாற்றி தரேன். குடிக்க மாட்டோன்னு வாக்கு கொடுக்க முடியுமா? எல்லார்ட்டையும் வாக்கு கொடுக்குறதுக்கும் என்கிட்ட ஒழுக்க வித்தியாசம் உண்டு. என்கிட்ட ஒருத்தன் சத்தியம் பண்ணிட்டு போயிட்டான், தவறிட்டான்னா ஒரு பகுதி ஓகே இல்லாமல் போயிடும். என்னைக்கு வந்து கொடுக்கலாம், இன்றைக்கி முடிஞ்சால் நடக்காது. இன்றைக்கி செய்வோம், 10 நாள் அடித்து குடிச்சிடுவாப்பா, கால் வந்துட்டு வா. பொய் அடிச்சுட்டு தான். ஒரு வண்டி மேலே எத்தனை கடன் தான் வாங்குறது? எத்தனை வாங்கியிருக்க? சரி, பக்கத்தில் வாங்க. இந்தா உன் பொண்டாட்டி யோகத்துக்கு உனக்கு பணம் கிடைக்கும், கடனை தீர்த்து தரேன், வெட்டியாக்கி தரேன். அடுத்த முறை வரும்பொழுது இவனை தயார் பண்ணி கூப்பிட்டு வா. குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணணும், அவனுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும், வெற்றி உண்டு. என்ன நல்லா இருக்கு, போய்ட்டோம். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ஏமா அப்படியா? இந்தா நீ வச்சுக்காத, நல்லா இருக்கு. கோபிச்செட்டிப்பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம் வாங்க, கோபிச்செட்டிப்பாளையம் பக்தர்கள். தூக்கணா குருவி கூடு, உங்களை தான் கூப்பிட்டோம்னு முடிவுக்கு வந்துட்டீங்களா? என் பிள்ளைகளெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், மனக்குழப்பம் இருக்குது கருப்பசாமின்னு கேட்டு வந்தவங்க யாரியா? யாருமா? யார் யார் இப்போ ஒற்றுமையாக இல்லை? நீங்கள் யாரெல்லாம்? கால் வந்துட்டு வா. சிங்கவாகினி சியாமளதேவி அங்குங்கும் எனாதபடி நின்ற சக்தி மகாத்மியம் வருகிறது. யாருன்னு பார்ப்போமே, வா பார்ப்போம். மாரியம்மன் தெய்வம் எங்கே இருக்குது? பக்கத்திலே இருக்கிறாள். அதான பார்த்தேன், சிங்க வாகனத்தோட ஒரு காட்சி தெரிகிறதே. இருக்கிறாளா? கால் வந்துட்டு வா. அவசியம் இல்லாமல் ஆசைப்பட்டு வருமானம் பெருசாக வரும்னு நிறைய பணத்தை உன் வீட்டுக்காரன் இழந்துட்டான். அதில் உன்னுடைய பொருள்களும் கூட சேதமடைந்தது. இந்த வருத்தங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவையில்லாத நட்புகளால் இப்போ குடும்பம் மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த நட்பின் பொருட்டு நம்ம குடும்பம் இப்போ முப்பெரும் பிரிவாக இருந்து கொண்டு இருக்கிறது. மீண்டும் இந்த வாழ்க்கையை நம்மளை கூப்பிட வருவானா, இல்லை இப்படி நின்றுமா? நமக்கு என்ன வழி? திக்கு தெரியாத காட்டில் திகைத்து கொண்டு இருக்கிறோமே. இறைவா, நீ தான் எங்களை கரை சேர்க்கணும்னு சொல்லி நீ வந்திருக்கியா? கால் வந்துட்டு வா. திக்கு தெரியாத காட்டில் தட்டு தடுமாறி திரிகின்ற வேளை, சட்டென்று என் கையை பற்றி நானுண்டு வா என்று சொன்னாளே அன்னை. இன்னொரு தடவை கால் விட்டோம். நான் ஒரு பேப்பர் எடுத்து கொண்டு வருவேன், வக்கீட்டு எல்லாம் பேசி எழுதி கொண்டு வருவேன். நீ கையெழுத்து போட்டு விளையிக்கணும். சொன்னானா? இப்போ என்ன செய்கிறது? அவனை மாற்றி கொண்டு வரணுமா, சேர்ந்து வாழ வைக்கணும், அவ்வளோதானே. கண்ணை முடியாமனால சம்மணம் போட்டு உட்காரு. உன் குட்டியை கூட்டு மடியில் வச்சுக்கா. மடியில் வைக்கணும், கிளை வைக்கக்கூடாதே. கண்ணை முடிக்கா. என்னையை மட்டும் என்ன அப்பா காலில் வந்துட்டு வா.
வரலாம். 32வது நாள் ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களை நான் இணைய வைக்கிறேன். வெற்றி உண்டு. சிந்தாமல் சிதறாமல் உன் குடும்பத்தை ஒற்றவே ஆக்கித்தாரேன். அதற்கிடையில் ஒரு சில வார்த்தைகள் பேசக்கூடிய அளவுக்கு உனக்கு கோபம் வரக்கூடிய விஷயத்தை அவங்க உருவாக்குவாங்க. என் மேலே பாரத்தை போட்டுட்டு வாயை அடக்கத்தோடு இரு. மாற்றி தந்துட்டேன் போ. அடுத்து பேசுவோம் அதை பற்றி. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம் தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. என்ன தொழில்னே? என்னடா தொழில் தம்பி? கால் வந்துட்டு வா. அடுத்து திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள். என்னக்கா திருமணம்? யாருக்குக்கா? சரி, இன்னொருத்தர் கால் நல்ல கால் இல்லையே, சும்மா குறிஞ்சி விழுந்துட்டா நம்பிடுவோம். நல்லண்ணா என்ன யார்ட்டையும் பணம் கொடுத்தியா? இடையில வாங்கினியா? உனக்கு யாரோ தர வேண்டியது இருக்குன்னு சொல்கிறாங்களே, யார் தர வேண்டியிருக்கு? யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? இன்னும் யாருக்கு நீ கொடுக்க வேண்டியிருக்கானுக்கிட்ட இல்லைன்னு சொன்னேன். அதை புரியாமல் சொல்லிட்டேன். கால் வந்துட்டு வா. இந்த ஜாதகம் என்ன கொஞ்சம் காட்டுங்க பார்ப்போம். விட்டு கால் 1 4 19 மாதம். கழிந்த 19 மாதங்களாக என்ன தொழில் பார்க்க போகணுன்னு என்ன பிளானிங் போட்டு என்ன செஞ்சாலும் இடமும் கிடைக்காது, தொழிலும் அமையாது. எங்கேயாவது போய் எனக்கு வேலை வேணும்னு கம்பெனியில் கேட்டால் நீங்கள் போங்க நாங்கள் சொல்கிறவனு ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுட்டு உன்னைய கூப்பிடவே மாட்டாங்க. முதல்ல உன் முகத்துக்கு நேராக பேசும் பொழுது சிரித்து பேசிடுவான். அதுக்கங்கிட்டு இவன் செட் ஆக மாட்டான், இவனுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு உன்னைய பார்த்தவொடனே அவன் மனத்துக்குள்ள அப்சர்வேஷன் ஆக்கி உன்னை அவங்க அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இப்போ கடன்கள் மனவேதனைகள் எல்லாம் நடக்கு. அதனால் எங்கேயும் தொழிலுக்கு போவதா அல்லது இங்கேயே தொழில் பார்த்து பிழைப்பதா, நேரம் சரியாக இருக்கா இல்லையா, என்னதான் நடக்கும் எப்பந்தான் நடக்கும்னு கேட்கணும்னு வந்திருக்கேன். கால் வந்துட்டு. புரட்டாசி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் சனி பகவானுடைய பார்வையின் வலிமைகள் குறைகிறது. அதற்கு பின்பு உனக்கு தொழில் அமையும், அதில் உனக்கு வருமானம் பெருகும், அதுவே உனக்கு சீராக நிலையாக இருக்கும். நான் உனக்கு பணம் தந்திருக்கேன், சந்தோஷமாக இருக்கு. போய்ட்டோம். கர்மசாமிக்கு திருமண சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க, சாமி நான் ஆஸ்பத்திரியில் போய் டெஸ்ட் பண்ணேன். நீங்கள் கால் பண்ணுவாங்க. ஒரு ஆள் சொல்லுது, ஆஸ்பத்திரியில் போய் டெஸ்ட் பண்ணேன், ரொம்ப பயமாக இருக்குது என் உடல்நிலையை பற்றி அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. யார் யாது? மருத்துவத்தில் டெஸ்ட் பண்ணி பயமாக இருக்குன்னு கேட்டு வந்துருக்காங்களா? யார் அது? உடல்நிலையை பற்றி டாக்டரை செக்கப் பண்ணி வந்திருக்கல யாராவது? யாருக்குக்கா? என்னக்கா செய்து? அங்கேயே நின்று சொல்லுக்கா, அங்கேயே நின்று சொல்லுக்கா. ஆ, அப்படி நில்லு, உன்னை நான் கூப்பிட்றேன். என்ன நீ காலைல வந்துட்டோமா? எந்திரிச்சு போடா. என்ன ஏன் அப்படி சொன்னேன்? நான் ஐயா என்ன ஏன் வர சொன்னீங்க? அக்கா உட்காருங்க. பிள்ளைகிட்ட கல்யாணத்தை பற்றி பேசுனீங்களாக்கா? என்ன சொன்னாங்க? சரி, நான் உன் பிள்ளையினுடைய ஜாதக அமைப்பை பார்த்தேன். உன் பிள்ளையினுடைய கால், அந்த கரண்ட காலுக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கா? பார்த்தியா நீ? அந்த மச்சம் இருக்கிறதுனால இருதார யோகம் உள்ள பொண்ணு அப்படின்னு அங்கே என்னை கூப்பிட்டு சொன்னார். அந்த நிலைகளுக்கு மாற்றம் என்ன சாமி இருக்குன்னு கேட்டேன். பழனி மாமலை முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சு என்ன செய்யணும்? சந்தனத்தால் அபிஷேகம் செய்து அங்கே கொடுக்க பிரசாதத்தை வாங்கிட்டு என் சன்னிதானத்துக்கு வா, உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கும். கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வா மகளே, ஓடியா.
நல்ல வரனாக கொண்டு வருவேன். என்ன நான் சொன்னதை செஞ்சுட்டு வந்துடுமா? மறந்துடாத செல்லம். போயிட்டு வா வா உடனே. பொய் பொய் பொய். நான் தான் முதலே கூப்பிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார் அப்படி நின்றுக்காங்க. செலெக்ஷன். அரசாங்க வேலையை பற்றி ஒரு சிந்தனை யாருக்குப்பா? கவர்மெண்ட் போஸ்ட்டு எனக்கு கிடைக்கணும் என் வீட்டில். யாருக்கு? உனக்க என்ன படிச்சிருக்கிறேன்? கண்ணை முடுங்க பார்ப்போம். சரி ஓகே இருங்க வரேன். 100 காலம் உண்டாவன். இன்னொரு ஆள் கேள்வி கேட்கப்பாரு. என் மகன் யாரையோ விரும்புறது மாதிரி தெரியுது, அவன் மனத்துக்குள்ளே அப்படி ஒரு கள்ளம் இருந்தால் அதை மாற்றி தரணும்னு ஒரு ஆள் கேட்குறாரு. தைரியம் இருந்தால் வெளியே வாங்க பார்ப்போம். தைரியம் இருந்தான்னு சொல்லியிருக்கேன், சாதாரணமாக வந்துடக்கூடாது. கண்ண முடிக்காக்கா, கண்ண முடிக்கா, நல்ல முடிக்கா, நல்ல முடிக்கா, நல்ல முடிக்கா, நல்ல முடிக்கா. உச்சந்தலையிலேருந்து பிடரி வர வலியும் உளைச்சலும் இருக்குது இருக்கா? சில சமயத்தில் தொண்டைக்குள்ள கசப்பும் எதையும் சாப்பிட முடியாத அளவுக்கு தடுப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. நெஞ்சில் அடிக்கடி வந்து ஓயாமல் காற்றை அடைக்கிறத மாதிரி திட்டுமுட்டு அடித்து வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சாமி இது நோய் தானா, வேறு எதுவும் கோளாறு எதுவும் செஞ்சு என்னையை கெடுத்துட்டாங்களா, இதுக்குரிய விளக்கம் என்ன? அது சாமியால் தான் தீரணும். நான் டாக்டரெல்லாம் பார்த்து வந்துட்டேன், என்ன முடிவுன்னு தெரியணும் ஐயான்னு கேட்டு வந்திருக்கியான். கால் வந்துட்டுவான். நான் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொல்லலையே. நானே சட்டையை பிடிச்சி கொண்டு வந்துடுவேன். இருந்தாலும் வேண்டாம், இருங்க இருங்க. உன்னுடைய உடலில் வந்து கிரகங்கள் சம்பந்தமான பாதிப்பு, செய்வினை வினை கோளாறுகள் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஆவி பேய் காற்றெல்லாம் உனக்கு ஒன்றும் பிடிக்கலை, அப்படி ஒரு குறைபாடுகள் இல்லை. உடலில் ஹீமோகுளோபின் பவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சரிண்ணா? 8 பாயிண்ட் இருக்கா 7 இருக்கா? இப்போ எத்தனை? 7 கொண்டு வந்துருக்குறேன். ஆனால் இப்போ கொஞ்சம் சாப்பாட்டினால 8 பாயிண்ட்டுக்கு இருக்குது. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. நீங்கள்லாம் என்ன லேப்பு வச்சுருக்கிய? என்கிட்ட இருக்கிற லேப்பு தான் உண்மையானது. உண்மை இல்லையா? அதனால் இது வந்து பிளட் சம்பந்தமானதும் கிரகங்கள் சம்பந்தமானதும். ராகு கேது என்னும் கிரகங்களினுடைய பாதிப்பினால நரம்பு ரத்தம் இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. இவைகளை சீர் செய்து ஆபத்தில்லாமல் நீ வாழ்வாய். எந்த ஒரு கண்டமும் உனக்கு கிடையாது. சில சமயத்தில் மரண பயம் உள்ளத்தில் தோன்றுகிறது. படுக்கையிலேயே நமக்கு எதுவும் நடந்துருமோ, அல்லது நமக்கு ரொம்ப காலம் கிடையாதோ அப்படிங்கிற ஒரு மனவேதனை உன் உள்ளத்தில் இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை. உனக்கு நீடித்த ஆயுள் 79 வயது வரை இருக்குது. உன் பிள்ளை குட்டி பேரன் பேத்தியெல்லாம் கொஞ்சம் குலாவிடுவேன். வீணாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒழுங்கான மருத்துவத்தால் சீராகும். பேய் பிசாஸ் இல்லை. உன்னை ஆனந்தமாக காப்பாற்றித்தாரேன். இன்னும் ஒரு கேள்வி நீ கேட்டு காப்பாப்போம். உன் பையனை திருத்தி தாரேன். உங்கள் அத்தானை என்னால் திருத்த முடியாது தாய், சற்று பொறுமையாக இருந்து கொள். போ கர்மசாமிக்கு. அதுதான் பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது. அக்காவா நல்லா இருக்கியா? எந்த ஊர் உங்களுக்கு? சார் பொம்பளை பிள்ளைக்கா? கால் விட்டுவாங்க. Two times. ஏய், 2 முறை எழுதப்பட்டதா? கழிந்த 2 முறை மட்டும் கூடிய மதிப்பெண்களோடு இருந்திருக்கு. கர்மசாமிக்கு கண்ண முடி உட்கார பாப்போம். ரங்கநாதா, அம்மா ஸ்ரீரங்கநாதன் வரார உங்கள் வீட்டுக்கு, என்ன காரணம்? அவரை கும்பிடுவீங்களா? இன்னொரு கும்பிட்டு வாங்க, காலில் வந்துட்டு வாங்க. மஞ்சுதவள் அயோத்தில் வாழ் தசரதன் தன் மகனை
வனவாசமாக்கு வித்தான். ஸ்ரீராமரையே வனவாசம் போக வச்சது யாரு? சனி பகவான். பஞ்சவர்கள் சூதாடி பதியிழந்து பஞ்சுபடும் பாடு செய்வித்தான். பாண்டவர்களையும் அழைச்சிட்டான். எஞ்சலிரா ஹரிச்சந்திரன் பெண்டை விற்று இழிகுலத்தில் அமர வைத்தான். ஹரிச்சந்திரனை பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விற்றுட்டு எங்கே கொண்டு இருக்க வச்சான்? சுடுகாட்டில் கொண்டு இருக்க வச்சான். தஞ்சமென உனை எக்காலமும் தொழுதேன், காலனே சனியனேன் காகமேறும் தம்பிரானே. பிள்ளைக்கு சனி பகவானுடைய பார்வை இருக்கு. இந்த ஆண்டில் எழுதக்கூடிய எக்ஸாமில் உன் பிள்ளை கலெக்டர் ஆயிடுவா. நான் கூட இருந்து எழுதி வச்சுருவேன். கால் வந்துடுவான். ஏற்கனவே ஓசூரில் நான் வாக்கு கொடுத்து எழுதி கலெக்டர் ஆயாச்சு. 7 டாக்டரை உருவாக்கி வச்சுருக்கிறேன். 6 கலெக்டர் ஆகியிருக்காங்க. உன் பிள்ளை 7வது கலெக்டர். கர்மசாமிக்கு கலெக்டர் ஆயிடுவான். ஆனால் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், பொறுத்துக்கோ. ஆனால் ஐஏஎஸ் மரியாதையை வாங்கி தந்துடுவேன். ஆசத்து ஓ நல்லா இருக்கு. இந்த மகளே நெத்தியை ஒழுங்கா காட்டு. வெற்றிவேல் முருகனுக்கு. நல்லா வாடா, அரசாங்க உத்தியோகம் தம்பி, நல்லா இருக்கியேன், வா கால் வந்துட்டு வா. என்ன யார் இந்த சத்தம் போடுறது? ஓசரி 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 ஓசரி. நல்ல கால் விடலை, நம்ப மாட்டேன். ஒழுங்கா கால் வந்துட்டோம். என்ன போஸ்டிங் வேணும்? கையை கொரு, பக்கத்தில் வா. நல்ல கண்ணை மூடி நிதானமாக உட்கார பார்ப்போம். கால் வந்துட்டு வரலாம். எக்ஸாமில் வேணுமா அப்படியே அப்ளிகேஷன்லேயே வேணுமா? 2026 அசிஸ்டன்ட் மேனேஜராக தமிழ்நாட்டு நேஷனலைசேஷன் பேங்க்கில் சேருவேன். வெற்றி உண்டு. வேறு என்னடா வேணும் தம்பி? இது பேர் என்ன பேர்? இந்த நல்லா இருக்கு, போயிட்டு வா. கர்மசாமிக்கு நீங்கள் எல்லாம் கோபிச்செட்டிப்பாளையமா? இடம் நிலம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார்? அடுத்து என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும்னு கேட்டு வந்தது யார்? யார்? என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும். எந்த பிள்ளைப்பா? என்ன என்ன சொல்ல கேட்க மாட்டேக்கான்? ஆ புரியல. படிக்க மாட்டேக்கானா? என்ன படிக்க மாட்டேக்காரே? கால் வந்துட்டு வரலாம். என்ன செய்தான்? என்ன படிக்கிறான்? அப்படியா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த இடம் பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தையிலேயே ஓட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ அதுக்கு பணம் சம்பந்தமான விஷயத்தை நம்ம செட்டில் பண்ண தயாராக இருக்கோம். ஆனால் அவன் மட்டும்தான் முடிவாக இருக்கணும். அதில் 2 பேர்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அவன் சொல்கிற வார்த்தை பூரா பொய். இப்போ அவனை மன நிறைவாக கொண்டு வந்து கையெழுத்து போட்டு முடிச்சு தர வச்சா போதுங்களா? 1.25 மாதம் அவகாசத்தில் அவன் மனத்தை மாற்றி தாரேன், நீதியாக நடக்க வைக்கேன். கால் வந்துட்டு வரலாம். அப்பா எல்லாம் வெற்றியாக நடந்துடும்ப்பா. சந்தோஷமாக வரலாம். வெற்றி உண்டு. வாப்பா. கோபிச்செட்டிப்பாளையமா உங்களுக்கு? ஆ அது எங்கே இருக்கியா? வரலாம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்னு நினைக்குது, எண்ணங்களுங்கே எண்ணங்களுங்கே பறக்குது. என்ன விஷயம்? கல்யாணம் முடிச்சு வச்சுருவோமா? என்ன கண்ணை முடி பார்ப்போம். நீ உன் உள்ளத்தை பார்க்கணும்.
கால் வந்துட்டு வாங்க. படிப்பு தான் எனக்கு மண்டையில் ஏற மாட்டுக்கலாம். உட்கார். பேசாமல் ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு வருமானத்தை பார்த்துட்டு இருக்கலாம். எதுக்கு இதில் போய் மண்ணாடி கிடக்கு, எனக்கு தான் முடியலையே அப்படின்னு அவன் உள் மனசு சொல்லுது. அதனால் இந்த கல்வியை படிக்கணுங்கிற பாதி எண்ணமும், ஒன்றும் படிக்க முடியாத தொழில் ஆரம்பிச்சுக்கலாம்ங்கிற சிந்தனையும் அவன் உள்ளத்தில் இருக்குது. இதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன இருக்குது? தன்னோடு படிக்கக்கூடியவர்களுடைய மனநிலைக்கும் தனக்கும் ஈக்குவலிசன் பார்க்குறான். நம்ம கூட இருக்கிறவங்களும் இல்லை ஹையஸ்ட்டாக படிக்கிறான், நமக்கு முடியலை, அவங்க கூட போய் இருக்கிறதுக்கு எனக்கு கேவலமாக இருக்குன்னு உன் உள்ளன்னு சொல்லுது. உண்மையா இல்லையாடா? கால் வந்துட்டுவான். பார்த்தேன் அண்ணன், எப்படியெல்லாம் மனிதன் பாதிக்கப்படுகிறான்னு பாருங்கள். அதனால் அவங்களுக்கு ஈக்குவலாக உன் மனத்தை உறுதியாக்கி கல்வி ஞானத்தை கொடுத்து உன்னை படிக்க வச்சு தந்துருந்தேன். படிச்சுருவியா நீ? இந்த கனியை இன்று இரவு சாப்பிட்டுக்கா. கல்வி ஞானம் பெருகும், சரஸ்வதி கடாட்சம் விளங்கும். இன்னையிலிருந்து உன்னுடைய நாவிலும் நெற்றியிலும் ஞானத்திலும் கல்வி உயர்ந்திருக்கும். இந்தாப்பா, கடனை தீர்த்து தரேன், தொழில் நல்லாக்கி தரேன். இந்தா நாகனே, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கோயம்புத்தூர். கல்யாண நாள் பார்த்து சொல்லலாமா, கண்ணான கண் சேர்த்து கொள்ளலாமா, நான இடம் தேடி போகலாமா. கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? வா. அங்கு பக்தர் கொஞ்சம் அமைதியாங்க. ஒரு பக்கம் பார்க்குறா. ஏண்டா, என்ன உன் மேலே நட்பு கொண்டவர்கள் கூட வேண்டாம்ட்டு போயிட்டாங்களா? சும்மா பழகிட்டு இவன் ஓட்டாண்டி, இவன் கூட நமக்கு வேண்டாம், இவன் 10 பணம் இழக்க மாட்டான் அப்படின்னு திட்டம் போட்டு உன்னை ஒதுக்கிட்டாங்களாம்ல? உண்மையா? கால் வந்துட்டு வா. செல்வங்கள்லாம் இருக்குது, கல்யாண பாக்கியம் இல்லை. நடக்குமான்னு கேட்பேன். வாப்பா, நல்ல மன நிறைவோட எதை பற்றியும் சிந்திக்காமல் கர்மசாமியை மட்டும் உன் உள்ளத்துக்குள்ளே நினை, நான் வாரேன் உன் மனசுக்குள்ளே. ஐயா, இந்த ஐப்பசி மாதத்துக்குள்ளே உனக்கு பெண் அமைஞ்சிருண்டா. உன் குடும்பம் இனத்தார்கள் வைக்க பூமலை தூவி அருமையான கல்யாணம் நடக்கும். நாளை காலையில் என்னை பார்த்துட்டு போ மகனே. இந்தா, வெற்றி ஆகிட்டா, ஆனந்தமாக இருப்பாய். நான் நடத்துகிற தொழிலில் கடன்பட்டு வேதனைப்பட்டிருக்கோம்னு ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். என்னப்பா, கணவன் மனைவியுமா வந்திருக்காங்க. வா சாமியே தான்.